விக்கெட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் பிட்வீன் வெள்ளோடு சிசி விசஸ் வேடசந்தூர். இதில் டாஸ் பண்ணால் வெள்ளோடு சிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் எலக்ட் பண்ணிக்காங்க. பேட்டிங் ஓப்பனிங் ரெண்டு பேருமே உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா வேடசந்தூருக்காக ஸ்டோப் ஸ்டார்ட்னா ஜேசு. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 5 பவுலர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓவர் பவர் பிளே. பால் முதல் பாலே டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். கேப்லையும் பேருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். பவுண்டரி முதல் பாலே பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்காங்க இங்கே பவுலரை. அடுத்த பந்து இந்த தடவை ஃபுல் பேக்கில் இதில் இழுத்து போட்ட பந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஜேசு. 4 அடிச்ச அடுத்த பந்தே கம்பேக் கொடுத்துருக்காங்க ஜேசு. பந்து இந்த தடவை பேட்லாம் நிற்கிருந்துருக்கு. சரியா நிற்கல. டாப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாப் கூட ரன்னிங் இப்படி பார்ப்போம். சிங்கிள் லவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை அப் டு பேக்கில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட தள்ளினாங்க. கேப்பை பார்த்தும் போயிருக்கு. லாங் ஆஃபில் வர முதல் 4 பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க சுரேஷ். சரி சிவனேஷ் மற்றும் சுரேஷ். அடுத்த பந்து இந்த தடவை ஃபுல் பேக்கில் இருந்து ஏறி போனதை பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. டாட் பால் கம்பேக் டெலிவரி ஜேசு. அடுத்த பந்து ஏரி கமிட்டே பெருசு போனாங்க. டாப் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து கண்டிப்பாக நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டார் பேக் டு பேக் இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஒரு பவர் பிளேயில் 10 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல் வேடசந்தூர். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா லூக்காஸ். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் அண்ட் டைரக்ஷனில் சான்ஸ் ஃபார் ஆரான்னு பார்ப்போம். 6 சிவனேஷ் பேட் வந்து முதல் 6. இந்த பந்து அகைன் ஏரி கமிட்டே பெரிய சொல்ல போனாங்க. நல்ல கீப்பிங் கூட அம்பேர் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் 6 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கீப்பிங் என்ன கீப்பர் இல்லை புகழ். அடுத்த பேட்ஸ்மனா லெக்ஸ்ட் டைம் ஒரு இந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பை ஸ்ட்ரைட் த பாடி அட்டாக் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் பேக் டு பேக் அனுப்பிச்சிட்டு டாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே லூக்காஸ். அடுத்த பந்து பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. டாப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளாக கலக்கியும். சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோ இருக்கேன். நல்ல ஸ்டாப் கூட கீப்பர் பார்த்தா விஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து சுவிட்சுக்கிட்ட தெளிவான கணக்கிருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டால் சிங்கிளாக கிடைக்கும். அதனால் ஸ்டாப் கூட நல்லாவே இருந்திருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இதோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடியல 19 ஆடி இருக்காங்க. வேடசந்தூர் ஒரு விக்கெட்லேருந்து ஷாட்னா ஃபிலிக்ஸ் அவருக்கான முதல் ஓவர். முதல் பாலே ஸ்ட்ரெயிட் எடுத்திருக்காங்க. டாப் ஆயிடுச்சு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேப்பில் போய் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2 ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்து விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ஒன்று பொருள் நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ண பார்த்தாங்க. குவிக்கிற காலை புத்து வந்துருக்கு. டாட் பால்னு பார்த்தா வைஸ் மூலியம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த தடவை ஏரி கமிட்டே நின்னாங்க. கூட்டிலேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து சுவிட்ச் கான்ட்ரை இந்த தடவை லெஃப்டியாகவே மேரினாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் எடுக்க முடியலனாலும் தலைக்கு மேலே போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்தால் 2 கிடைக்கும். குயிக்காக இருந்த காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸில் தெளிவாக அடித்தாங்க. இந்த தடவை பிச்சில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் எடுத்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ குயிக்காக இருந்த காரணத்தினால 2 பேக் டு பேக் அனுப்பிட்டு 2 பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே புகழ் ஒரு முடியல 27 அடிக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட்னா கெஜரி. 4th ஓவர் ஸ்கோர். முதல் பாலே ஃபுல் பேக்ல இருந்து இழுத்து போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட பாலுக்கு குயிக்காகவே ரியாக்ட் ஆனாங்க. ஃபிலிக்ஸ் ஆனாலும் 2 கிடச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் போன காரணனால 2 பந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேக்ல இருந்து இழுத்து போட பந்தை கட் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நினைக்கிறேன். அதனால் ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அப் டு வைக்கிற தெளிவாக எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் நல்ல டேக் எனக்கு கூட அண்டரில் போய் கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட். ஏர்லியாகவே ஒரு விக்கெட் இழந்து வெளியே போகிறாங்க இங்கே சுரேஷ். நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி ஏரி கமிட் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் தான் பாடி அட்டாக். இங்கே டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க கெஜரி. அடுத்த பந்து ஏரி கமிட்டே பெரிய ஸ்தூலுக்கு போனாங்க. இந்த தடவை மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். இந்த தடவை கேட்ச் ஸ்டாப் ஆயிருக்கு. ஃபிலிக்ஸு பாலுக்கு குயிக்கராகவே ரியாக்ட் ஆனதுனால நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி 2. அடுத்த பந்து ஏரி கமிட் ஆகி தரையோட தள்ளியிருக்காங்க. கேப்பில் நல்ல பிளேஸ்மெண்ட் கூட லாங்லேருந்து வரணும். ஃபீல்டர் 2 மாறி நினைக்கிறேன். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ இங்கே மிர்ஸ்கால் விக்கெட்டான்னு பார்ப்போம். கீப்பர் எனக்கு தெரிஞ்சு பாலை பிடிச்சி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஈஸி 2. ஸ்ரீகிங்கில் திருப்பதி கிலோ 34 ஆடி இருக்காங்க. வேடசந்தூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா மணிமாறன். ஃபர்ஸ்ட் பால் ஏரி கமிட்டாக இருந்தாங்க. ஆல்ரெடி லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஜேசு மிஸ்ஃபீல் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். பவுண்டரியாக மாறி இருக்கு. சுரேஷ் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்தை கரெக்டாக வாட்ச் பண்ணி கட்டுக்கும் போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் ஃபிலிக்ஸ் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ தான் விக்கெட்டாக இருக்கும். தப்பான த்ரோ இங்கே 2 மாறி இருக்குது. நல்ல பேக்கப் கெஜரி.
அடுத்த பந்து லோட்டஸா கனெக்ட் பண்ணி தரையோட்டத்தை தள்ளிடுறாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், மிஸ் ஃபீல்டர் மாதிரி இருக்கு. மறுபடியும் அகைன் பேக் டு பேக் 2 மிஸ் ஃபீல்டர், 2 பவுண்டரி கிடைச்சிருக்கு சுரேஷ் பேட்ல இருந்து. அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா பனிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியான கனெக்ட்ல நல்ல டேக்கல் கூட விக்கெட். லாஸ்ட் ஓவர் இருந்துச்சு. ஓவர் செகண்ட்ல குட்டி நீ பேட்ஸ்மேனா அப் டு ஏக்கரா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைன்ல விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர் இருந்துச்சு. ஓவர் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன்று டார்கெட் திரும்பி நிற்கக்கூடிய பந்து அவர்ட்டு எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க வெடசந்தூர். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. 48 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் மட்டும் லூக்காஸ் மற்றும் கெஜ்ரி. ஸ்ட்ரைக்கில் லூக்காஸ், ஆன் ஸ்ட்ரைக்கில் கெஜ்ரி. முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்து இந்த ஓவர் சாப்பிட்டீங்க குட்டி. அடுத்த பந்து அப் டு அகைன் நிலத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் கூட குயிக்காக தோறு இருந்தால் கண்டிப்பான விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை டிரைவுக்கு போனாங்க. நல்ல டிரைவிங் கூட நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட்டுக்கு போனாங்க. லேட் கட்டுக்கு அம்பேர் கால் ஒயிட் ரீபோல். டாஸ் பால் பனிஷ் பண்ணால் மிஸ் பண்ணிக்காங்க. கீப்பர்கிட்டே போயிருக்கு. டாட் பாலும் பதிவாயிருக்கு. டாட் போல் பெரிய ஸ்டோலுக்கு போயிட்டாங்க. மிட் வீக் ரீஜன்ல டார்னு ஒரு அடி மிடில் ஆஃப் த பேட்ல. இங்கே 6 சாரி 4 லூக்காஸ் பேட்ல இருந்து முதல் 4. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஏரி கமிட்டை விளையாட்டு காட்டினாங்க. இந்த தடவை லேட் கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. ஃபீல்டர் மிஸ் பண்ணி பின்னாடி போயிருக்கு. பேக்கப் நல்லா ஸ்டாப் கூட இப்போ ஃபீல்டர் மிஸ் பண்ணி நல்ல பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே 2வது மாறி இருக்கு. ஈஸி 2. செகண்ட் ஸ்டார்ட்னா ரகு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் பேக்ல இருந்து இழுத்து போடப்பட்ட பந்து குத்து நடுவு வெளியே போன காரணத்தினால ஒயிட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் ரீ 5 ரூபா பாக்ஸ்க்கான ட்ரை. ஸ்வைப் ஷாட்டுக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை டாப் ஆச்சு மாட்டிருக்காங்க. நல்ல டேக்கன் கீப்பர் நல்லா இந்த லூக்கா சாட்டம் வந்து வெளியே விக்கெட். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் ஃபிலிக்ஸ் டவுன் பேட்ஸ்மேனா முதல் பாலே பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்து இழுத்து போட்டாங்க. அம்பேர் கால் ஒயிடும் கொடுத்துருக்காங்க. ஒயிட். அடுத்த பந்து இந்த தடவை சரியான கணக்கில் ஃபுல் பேக்ல இருந்து நல்லா இழுத்து போட்டுருக்காங்க. ஷெட் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை அகைன் பேக் டு பேக். இந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸ் நிறையாவே வந்திருக்கு. மேட்ச் மாட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கீப்பர் கேட்ச் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கேட்சை பிடிக்கிறது. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கேமிட்டாய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. ஃபிளாட்டாக போயிருக்கான்னு பார்ப்போம். ஹைட் பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. ஃபிலிக்ஸ் பேட்ல இருந்து முதல் இன்னைக்கு டோர்னமெண்ட்டில். அகைன் ஏரி கேமிட்டாய் இருந்தாங்க. பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து அம்பேர் கால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் குத்துனதுலேருந்து வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அம்பேர் கால் டாட் போல். லாஸ்ட் இந்த டாட்டோட ஓவர் முடிச்சிருக்காங்க. ரகு 2 ஓவர் முடியல. 22 இருக்காங்க. தேர்ட் ஸ்டார்ட்னா ஏபி. முதல் பந்து தப்பான பால் நினைக்கிறேன். பேட்டில் நிற்கிருக்கான்னு பார்ப்போம். அம்பேர் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்டில் வந்துருக்கு பந்து விக்கெட். நல்லாடி இந்த கெஜ்ரி ஆட்டம் பண்ணது வெளியே. இப்போ இல்லை ஜேசு வேறு பாலே சிரிச்சிருக்கான். ட்ரை பேட்டில் நிற்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். அம்பேர் கால் டாட் போல். அடுத்த பந்து ஏரி கமிட்டே என்ன உட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரீஸ்டில் போனாங்க. குத்து நல்லாவே திருப்பி இருக்கு. டாட் பால். ஸ்லோயராக ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஃபீல்டர் ஸ்டாப் கூட ரன்னிங் ஃபீல்ட் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த தடவை டாப் மேட்ச் மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச். பிலிக்ஸ் எப்போ வேணா மேட்சை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேனோட கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்ச் தான் மேட்சாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். ஃபோர்த் ஓவர் ஷாட்னா திருப்பதி. ஃபோர்த் ஓவர் பால் சைக்கிள் ஃபிலிக்ஸ் முதல் பாலே பனிஷ் பண்ணாங்க நினைக்கிறேன். ரீஷாட்டுக்கு போனாங்க. பனிஷ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ச் ட்ராப் ஆயிருக்காங்க. பேக் டு பேக் 2 லைஃப் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபிலிக்ஸுக்கு. ரன்னிங் டின் தப்பான த்ரோ கூட சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ரீஷாட்டுக்கு போனாங்க. பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 லைஃப் கொடுத்துருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுக்கு சேர்த்து டாட் பாலாக மாறி இருக்கு. டாட் போல். அடுத்த பந்து அடுப்புன்னு போனாங்க. செல்லம்மா நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காங்க. எக்ஸ்ட்ரா ஓவர் தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் பால் கேட்ச் ட்ராப் ஆகி கேட்ச் மிஸ் ஆகப்பட்ட லைஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மாறி இருக்கு. 2 ரன்கள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன்
பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இதோ ஸ்ட்ரைட் லாங்கான்ல கேட்ச் ட்ராப் பண்ணா கண்டிப்பா மேட்ச்ல இதான் நடக்கும். ஃபிலிக்ஸ் பேட்ல இருந்து முதல் 6 இந்த ஓவர்ல நம்மள 7-14 அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 6 பத்தி பண்ணிருக்காங்க. ஃபிலிக்ஸ் இங்க அட்லாஸ் இந்த 6ஓட இந்த ஓவரை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். நம்மள 6க்கு 8 ஸ்ட்ரைக்கிங் இல்ல சுரேஷ், சரி ஸ்ட்ரைக்கிங்ல ஜேஸ், பவுலிங் இல்ல சுரேஷ். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்சா இல்ல ஆறான்னு பாப்போம். நல்ல டேக்கல் பண்ணா பின்னாடி பேருக்கு 6 மீதமுள்ள 5க்கு 2. 5க்கு 2 ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டாங்க. இங்க இந்த ரவிங் குறுக்க போயிருக்காங்க. இந்த 2ஓட அந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க.